தம்பிக்காண்டே பிறந்த நாள். உங்களோட பேரு? கேட்கல எந்த பேர் தான் நடிச்சிருக்கு. அப்போ தம்பிக்கு தான் பிறந்த நாள் என்ன. சரி, தம்பிக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆமாம் வந்திருக்கு. சரியா, தம்பிக்கு சர்ப்ரைஸ் அது இதுகள் செஞ்சால் பிடிக்குமே சொல்லியிருந்தாங்க. மேபி உங்களுக்கு இதை யார் பண்ணியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அக்கா தானே. அக்கா தானே பண்ணியிருக்கணும், வேற ஒருத்தர் பண்ண மாட்டாங்கன்றீங்களா? வேற ஒருத்தருக்கு தம்பி மேலே பாசமே இல்லையா? வேற ஒருத்தருக்கும் பாசம் இல்லை. தம்பிக்கு அப்போ உடுப்பு யார் வாங்கி தந்து? அம்மா வாங்கி தந்து. அப்போ அம்மா பண்ணியிருக்க மாட்டா? அப்போ கேக் அதெல்லாம் வாங்கி யார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணு வெட்டுறது? அக்கா தானே அதுவும் பண்ணது. அப்போ அதனால அக்கான்னு சொல்கிறீங்க. அப்போ அப்பா வேற ஒன்று வாங்கி தரலையா உங்களுக்கு? வேற ஒருத்தருமே உங்களுக்கு வாங்கி தருவாங்கன்னு நீங்கள் சொல்லலையே. உங்களோட சித்தி, பெரியப்பா, பெரியம்மா அவங்க ஒருத்தர். வேறு யாரும் உங்களுக்கு சொந்தக்காரர்கள் வெளிநாடுகள் இருந்து அவங்க தந்திருக்க மாட்டாங்கன்றீங்களா? சும்மா கெஸ் பண்ணி பாருங்களேன். யாரு வேற அக்காவை தாண்டி வேற யார் வாங்கி தந்திருப்பா? வாயிட்டு வந்து பேசுங்க. தம்பிக்கு எத்தனை வயசு? 12 வயசு. என்னடா அப்போ ஒரு வயசு ஆள் மாதிரி பேச பேசணும். பேச தெரியும் தானே, தமிழ் தெரியும் தானே. அப்போ கதைங்க யாரு தந்திருப்பா? அத்தான் எங்க இருக்காரு? அத்தான் அப்போ வெளிநாட்டுலாம் இருக்காரு. அப்போ வெளிநாட்டுல இருந்து சாமம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன அவரை சொல்லல அக்கா அஞ்சிருப்பாங்க ஒரு நம்புறீங்கண்ணே. பாப்போம், உங்களுக்கு நிறைய சாமம் வந்திருக்கு. ஒன்றுனா தான் சரியா தரக்குள்ள நீங்க ஒரு வேலை இவங்க பண்ணிருப்பாங்களோன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. சரியா, அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் தருவோம். அப்படி இல்லை மாறி சொன்னீங்கன்னா நாங்கள் 1-2 சாமான் நாங்கள் எடுத்து போறோமையா மினக்கத்து வந்து நாங்கள். சரி, தம்பிக்கு கேக் வந்துட்டு. சரி, தம்பிக்கு டிஷர்ட் சாமான் கொஞ்சம் மந்தமாக இருந்துச்சு, அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. தம்பி கேட்க மட்டும் இல்லை, கொஞ்சம் சாமான் வந்துருக்கு. கூட சாமான் எங்களுக்கு நாங்கள் சரியா தெரியுங்களே. சிரிக்கிற பார்த்து தர மாட்டீங்க போல இருக்கு. சரி, ஓகே, உங்களுக்கு டிஷர்ட் அதெல்லாம் தந்துருக்காங்க. தம்பிக்கு சாக்லேட் அதெல்லாம் பிடிக்குமா? நிறைய சாக்லேட் சாப்பிடுவீங்க போல இருக்குண்ணே. நிறைய சாக்லேட் சாப்பிட்றதா? நிறைய சாக்லேட் சாப்பிடக்கூடாது. சரி, அந்த சாக்லேட் எங்களுக்கு தம்பி. சரி, ஓகே. இப்பயே சொல்லுங்க அப்போ யாரு தந்திருப்பா? சும்மா உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமெண்டு நம்பி வேற தந்திருக்காங்க. அத்தானே உங்களை நல்லா தெரியுமா? உங்களுக்கு சாக்லேட் அதெல்லாம் பிடிக்குமெண்டு தெரியுமாண்ணே. நிறைய சாமான் அனுப்பியிருப்பாரு போல. அப்போ வெளிநாடுண்டா. சரி, வேற என்னென்ன சாமான் தம்பிக்கு? தம்பிக்கு ஒச்சு எல்லாம் வந்திருக்காங்க. தம்பி கையில ஒச்சு கட்டிருக்கான் தம்பி. அப்போ தேவையில்லை தம்பிக்கு, நாங்கள் கொண்டு போட்டோம். நாங்கள் எடுத்து போட்டா தம்பி இதை வச்சு 2 வச்சதுக்கு என்ன ஒரு கைக்கு. தம்பி ஒச்சு எல்லாம் வந்திருக்கு. தம்பி அதை கொடுங்க அவருக்கு. என்ன செய்யற இன்னொரு வச்சிருக்கு, அது இதாக இதை எடுத்து காட்டுங்க. சரியா, சரி, ஓகே. உங்களுக்கு நிறைய கிஃப்ட்டுகள் தந்திருக்காங்க. சரி, நீங்க யாரும் ரேங்கேஜ் பண்றீங்க இல்ல, அக்கான்றீங்க, அத்தான்றீங்க. வேற ஒருத்தருமே இல்லையா? வேற ஒருத்தரும் சும்மா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் செஞ்சுக்க மாட்டாங்கன்றீங்களா? அவ்வளோ வசதியா செய்ய மாட்டானே அவனையில எங்க கஞ்சத்தனத்தில் திடீர்னு. சரி, ஓகே. தம்பிக்கு இவ்வளவு சாமானியம் வந்து உங்களை நெருங்கிய சொந்தத்துக்குள்ள ஒரு ஆள் தான் தந்திருக்காங்க. சரியா, கடைசியா தம்பிக்கு ஒரு பேமெண்ட் வந்த மாதிரி இருந்துச்சு. அதை கொடுங்க, அதை உடைச்சு பார்க்கட்டும். அதுல தான் தெரியுமான்னு நினைக்கிறேன் தம்பிக்கு யாரு தான் தந்திருக்காங்கண்டு. கொடுங்க தம்பி, இதை உடைச்சு பாருங்க பார்ப்போம் யாரு தந்திருக்காண்டு பார்ப்போம். கீழே வச்சு விடுங்க, கொஞ்சம் பதிச்சு வச்சு வச்சிங்கன்னா முகம் தெரியும் தானே. அப்புறம் கிஃப்ட் தான் அவங்க வீடியோ பார்க்கக்குள்ள என்ன தம்பி முகத்தை மறைக்க அறிஞ்சு கொள்ளக்கூடாது. வீடியோல காட்டுண்டாப்பா என்ன பிரேம் வந்திருக்கு. இப்ப சொல்லுங்க அப்ப யாரு தந்துருப்பா? அதுல என்ன டைப் பண்ணிருக்காங்க? தம்பிக்கு தான் உங்களோட அக்கா தான் இதை ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. சரியா, எங்கள்கிட்ட தந்து உங்கள்கிட்ட கொடுக்கட்டாம தந்தவங்க. ஹாப்பியா, சந்தோஷமா? அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்ற இல்லையா? வீடியோலையும் சொல்லணுமே. நாங்கள் போடக்குள்ள உங்களோட அக்கா இவ்வளவு சாமான்களை வாங்கி தந்திருக்காங்கன்ற கொள்ள சொல்லணும். இங்கே பார்த்து சொல்லுங்க. அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சொல்ற இல்லையா? அக்காவுக்கு தேங்க்யூ வந்து சொல்லணும். என்ன வெக்கப்படுறீங்க பொம்பளை பிள்ளைகள் மாதிரி. சரி, ஓகே. சரி, அப்போ கேக் வெட்டுவோமா?
எல்லாரும் பிறந்த நான் பொடியனுக்கு தானே கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. இங்கே உங்க எல்லாருக்கும் கிஃப்ட் வந்திருக்கேன்னு அப்போ வாங்க வர மாட்டீங்க. உலரி ஒரு பேர் அது யார் பேர் தம்பி பேர் பாருங்க. இங்கே டிவின்றது யாரு? டிவி யாரு? டிவி பெண்ணாங்க. இது உங்களுக்கு உங்களோட அக்கா வாங்கிட்டாங்க. சரியா? தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ சொல்றேன் இல்லையா? சரி ஓகே. அடுத்தது யாரு? வருஷன்ன்றது யாரு? எல்லாருக்கும் கிஃப்ட் வந்திருக்கேன். வெக்கப்படுறீங்க. வேற யாருக்கு இருக்கு? யார் ஒரு ஆள்? சின்ன பாபா ஒரு ஆள் இருக்காங்க. வேண்டாங்க. இந்தாங்க இந்தாங்க பாபா. இந்தாங்க 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 பாபாவுக்கு கூட வேணாமா? அப்போ மாமாவுக்குள்ள எடுத்து போகட்டும். மாமாவுக்குள்ள எடுத்து போட்டா வேணாமா? இந்தாங்க. இவனது விருப்பமே தன் வாழ்க்கை என்று வாழ்கிறான். இவனிடம் தோற்பதும் பெரும் வெற்றி என்றே சொல்கிறான். இன்னும் இவனை குழந்தையாய் பார்க்கும் இதயம் வாங்கினான். இவள் அன்னை பாதி தங்கை மீதி ஆனாளே ஆனாளே. அக்கா என்ற ஞாபகம் மறந்து போனாளே போனாளே. ஆழி சூழ்ந்த உலகிலே யாவும் அழகாச்சே. சர்ப்ரைஸ் டெலிவரியால் எங்களோட டைரக்டர் வந்து கொடுக்கட்டாங்கன்னு உங்களுக்கு தான் தரு. சரியா? கொடுங்கட்டும். என்ன மரம் மட்டும் தெரியும் தானே? என்ன மரம்? கொய்யா மரம். நாளைக்கு என்ன செய்யணும்? முதல் வேலையா நாட்டி டெய்லியா தண்ணி ஊற்றி அது அடுத்த வருஷம் இப்படி பிறந்த நாள் காய்க்க வச்சிடணும். சரியா? சரி ஓகே. இது எங்களை டைரக்டர் உங்களுக்கு கிஃப்டாக தந்தது. ஓகேவா?